ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு லாங் வீடியோ என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஒரு காளான் வச்சு பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து மீல் மேக்கர் வந்து ஒரு கறி சுவையில், மட்டன் சிக்கன் சுவையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம புரட்டாசி முடியிற வரைக்கும் கொஞ்சம் நான்வெஜ் வீடியோ போட முடியாது. அதனால இதை பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பசங்களும் வீட்டில் இருக்கிறதுனால நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால சரி வீடியோ எடுத்துடலாம், உங்களுக்கும் உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இது பண்ணியிருக்கேன். அதுக்கு முதல்ல மீல் மேக்கரை நல்லா இந்த பாருங்களேன், சின்னது இருக்குல்ல அது எடுத்திருக்கேன். அதை நல்லா வெந்நீரில் போட்டு பாருங்க, வெந்நீரில் போட்டு எடுத்து நல்லா புழிஞ்சி வச்சுருக்கேன். இதையும் புழிஞ்சாலே வரும் உங்களுக்கு. ஆற வச்சு நல்லா ஒரு தண்ணி விட்டு அலசிட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பச்சையாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது வெந்நீரில் போட்டுட்டோம், இதை வறுக்கெல்லாம் போகிறதில்ல. இதை நீங்கள் வறுத்து போட்டாலும் கறி சுவையில் இருக்கும், சும்மா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் நான் சும்மா தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மீல் மேக்கரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தேவையான பொருள்கள் வந்து இப்போ வெங்காயம், தக்காளி, புதினா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம், மல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வறுத்து எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். ஆனால் தேவையான பொருட்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம பட்டை வகை வந்து உங்களுக்கு இஷ்டமானது எடுத்துக்கோங்க. நான் இந்த 3 ஐட்டம் தான், கல்பாசி, சுருள்பட்டை, இந்த அன்னாச்சி பூ அது எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். சோம்பு, ஜீரகம், மிளகு எடுத்திருக்கேன். கொஞ்சம் வேணால் கசகசா போட்டுக்கலாம். தேவையான அளவு தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நான் வறுக்கும் போது காமிக்கிறேன். தேவையான பொருட்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. வதக்கிக்கலாம். முதல்ல இதெல்லாம் வதக்கி எடுத்துட்டு அரைக்கணும் நம்ம திருப்பி. அதனால் முதல்ல வதக்கிட்டு வந்துடலாம். நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து பிரிஞ்சி இலை போட்டுக்கிறோம். மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை வகை எல்லாமே போட்டுக்கிறோம். கருவேப்பிலை தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம், இப்போ போட வேண்டாம். இதெல்லாம் வதக்கி நம்ம அரைக்க போகிறதுனால இதை இது பண்ணிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தேங்காயும் போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து நான் மூடியில் இருக்கிறதெல்லாம் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா தேங்காயும் போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து புதினா, மல்லி போட்டுக்க போகிறோம். எல்லாம் அரைச்சி திருப்பி நம்ம கொதிக்க வைக்கிறதுனால நல்லா ட்ரையாக வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அந்த மிளகு, சீரகம் எல்லாமே வாசனை வந்துருச்சு. அது மாதிரி எண்ணெய் சூடானோன்னா போட்டிங்கன்னா சீக்கிரம் பொரிஞ்சிரும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. எனக்கு கிரேவி கொஞ்சம் வேணும், சப்பாத்திக்கு நைட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட கிரேவி பண்ணுறேன். இப்போ பண்ண போகிறது காளான் பிரியாணிக்கு தான் பண்ணுறேன், சைட் டிஷ்ஷாக பண்ணுறேன். அது மீறி இருந்ததுன்னா நைட்டு நம்ம சப்பாத்தி போட்டு அதையே வச்சுக்கலாம். அதுக்காக கொஞ்சம் கூட செய்கிறேன். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கோங்க. நான் நல்லா வதக்கலை பாருங்க, ஏன்னா வந்து நம்ம எல்லாமே அரைக்க போறோங்கிறதுனால பேருக்கு வதக்கி விடுறேன். இந்த கிரேவிக்கு உப்பு இப்போ சேர்த்துருங்க. உப்பு வந்து இந்த அளவு சேர்த்துருங்க. எல்லாத்துக்குமே சேர்த்தே உப்பு சேர்த்துருங்க. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு இல்லைன்னா பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு கரம் மசாலா தூள், ஏற்கனவே நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தூள்லாம் போடலை, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம். இது வந்து காரம், மீல் மேக்கர் வந்து காரம் தாங்காது. அதனால இதில் மிளகு வேற சேர்த்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நிறுத்திக்கிறோம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஆற வச்சு. இப்போ இது வந்து அரைச்சிக்க போகிறோம் நைஸாக. இதில் உப்பு எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம், அதனால் நீங்கள் உப்பு போட வேண்டாம். இந்த அளவு அரைச்சிக்கோங்க போதும். இப்போ இதை எப்படி தாளிக்கலான்னு இப்போ இந்த கடாயில் நம்ம வதக்கணும்ல, அந்த கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால் அது பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு இதில் சேர்த்துருங்க. நான் சொல்கிற அளவு ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூட செய்யணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வேறு எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டியில்லை. இந்த மீல் மேக்கரை வச்சே நம்ம வந்து செஞ்சிடலாம், நல்லாவும் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். இதை வந்து தனியாக பசங்க எடுத்து பிரித்து வைக்க மாட்டாங்க.
அதனால இப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அதை மசாலாவோட அதை சேர்த்து செய்யும்போது அதுலயே சாப்பிட்டுருவாங்க அப்படியே. எனக்கு கொஞ்சம் குறப்பா அரைச்சிருக்கேன், நீங்க நைஸா வேணாலும் அரைச்சிக்கோங்க. இதுல ஆல்ரெடி எல்லாம் சேர்த்துட்டோம். இதை அப்படியே சுருண்டு வர வரைக்கும் வச்சுக்கோங்க. சுருண்டுனா அந்த கிரேவியோட நமக்கு வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு மசாலா வந்து நல்லா செவந்து வரும்போது நீங்க நிறுத்திக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷா என்ன வேணாலும் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், ரச சாதத்துக்கு, உங்களுக்கு சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். தேங்காய் வந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க. எங்க வீட்டுல தேங்காய் சேர்த்துப்பாங்கன்றதுனால நான் தேங்காய் சேர்க்கிறேன். நீங்க தேங்காய் வேணாம்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். இது நல்லா வந்து வெந்து சுருண்டு வரட்டும். முடிஞ்சோடனே நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து காளான் பிரியாணி தான் பார்க்க போறோம். நான் எல்லாமே வதக்கிட்டு லேசா மிக்சியில அடிச்சுட்டு வதக்க போறதுனால எல்லாம் கொஞ்சம் பெருசா அரிஞ்சு வச்சிருக்கேன். இது தனியா அடிச்சுக்க போறேன், தக்காளி தனியா அடிச்சுக்க போறேன், புதினா மல்லி அலசி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. புதினா மல்லி அலசி எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் அரியல நானு. இதுக்கு வந்து ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 4 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா காளான் பிரியாணிக்கு காரம் தாங்காது. நம்ம மிளகாத்தூள் வேற சேர்க்கறதுனால நீங்க வந்து நான் 4 எடுத்துருக்கேன். கம்மி பண்ணாலும் கூட்டினாலும் அது நீங்க பண்ணிக்கலாம். இதை வந்து சும்மா பல்ஸ்ல தான், அதாவது நைஸா தண்ணிலாம் விட்டு அடிக்காம இந்த வெங்காயம் அடிச்சுட்டு புதினா மல்லி பச்சை மிளகாய் அடிச்சு எடுத்துட்டு தக்காளி ஒரு சுத்தி எடுத்துருக்க போறேன். எதுவுமே பொறுக்கி வைக்க மாட்டாங்க பசங்க, அதனால அந்த மெத்தட்ல தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். அப்புறம் அதுக்கு இன்னும் தேவையான பொருள் வந்து மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன், கரம் மசாலா தூள் எடுத்துக்கிறேன், அதுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு நான் பட்டை, இந்த பாருங்க பட்டை, மராட்டி முக்கு, பிரிஞ்சி இலை இதான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கல்பாசி பேருக்கு எடுத்து வச்சிருக்கேன். கிராம்பெல்லாம் நான் சேர்க்கல. ஏலக்காய் வேணா 2 எடுத்துக்கோங்க, நான் ஏலக்காய் எடுத்து வைக்கல. 2 ஏலக்காய் பிரியாணிக்கு போட்டா நல்ல வாசனையா இருக்கும், அதனால 2 ஏலக்காய் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அரிசி நான் எதுல இந்த நெய்யில தான் தாளிக்க போறேன். நெய்யும் எண்ணெயும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் நெய் மட்டும் ஊற்றி தாளிக்க போறேன். இந்த பிராண்ட் அரிசி தான், நான் ஜீரக சம்பா அரிசியில தான் செய்ய போறேன். இதுக்கு நான் 1.5 டம்ளர் முதல்ல எடுத்து ஊற வச்சுக்க போறேன். இவ்வளவுதான் நம்ம தேவையான பொருட்கள். லெமன் வந்து லாஸ்டா புளியறதுக்கு, வதக்கிட்டு நம்ம புளியறதுக்காக. இப்ப காளான் நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் அரைச்சிட்டு எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு இடையில இந்த பாஸ்மதி ரைஸ் ஜீரக சம்பா அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம இதெல்லாம் அரைக்கங்காட்டி இது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்காக நான் ஒரு 1.5 டம்ளர் தான் எடுத்துக்க போறேன். ஏன்னா நம்ம ஒரு பாக்கெட் காளான் தான் எடுத்திருக்கோம். அதனால இந்த டம்ளர் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதுல ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்க போறேன். அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சம் வந்து தக்காளி தண்ணி எல்லாமே கணக்கு பண்ணி தான் இதுல 1.5 டம்ளர், இது ஒரு டம்ளருக்கு 1, 1/2 டம்ளர், 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி தான் சேர்க்க போறோம். 1க்கு 1.5 தான் சேர்க்க போறோம். இப்ப இதை ஊற வச்சுட்டு நான் இதை மிக்சியில அடிச்சுட்டு வந்துடுறேன். இதை வந்து 1 பாதியமா தான் அடிச்சிருக்கேன், ரொம்ப நைஸா அடிக்கல. வதங்கும் போது போயிடும். பச்சை மிளகாய் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா அடிக்கல, அது வதங்கும் போது சாதத்தோட மிங்கிள் ஆயிடும். இப்ப அடுத்து வெங்காயம் சாப்பர்ல போட்டிங்கன்னா நைஸா இருக்கும், அப்ப நீங்க அடிக்க வேண்டியல. கையில அரிஞ்சாக்கா பசங்க பெருசா அரிஞ்சு கொடுப்பாங்கல்ல, அதை ஒரு சுத்தி எடுத்து வச்சுக்கோ. வெங்காயம் தனியா எல்லாம் ஒண்ணா ஆக்கிடுச்சு. இப்ப வெங்காயம் மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கோம். சும்மா ஒரு சுத்து தான் சுத்த போறோம். காளானை வந்து அரிஞ்சிட்டு இந்த மசாலாவும் ஊற வச்சுட்டு கூட நீங்க செய்யலாம். ஆனா நம்ம ஊற வைக்க போறது கிடையாது, அப்படியே சேர்த்து வதக்க தான் போறோம். இது வந்து இந்த மிக்சி ஜார்லயே இருக்கட்டும். இந்த தக்காளி இப்படி ஒரு சுத்திட்டு இப்படி இருக்கட்டும். நம்ம வதக்கும் போது சேர்த்து ஊத்திக்கலாம். மட்டன் சிக்கன் வறுக்கிற மாதிரியே வாசனை வரும். நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்க ஒரு தடவை, மீல் மேக்கர் வச்சு. இது நல்லா இந்த பாருங்க, தண்ணி சுண்டிடுச்சா, இன்னும் செவந்து வரா மாதிரி
போட்டுங்க. இப்போயே மசாலா நல்லா செவந்த வாசனை வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கிடக்கட்டும், அப்புறமே இறக்கிக்கலாம். இதில் கொத்தமல்லி தூவி இறச்சிக்கணும். மீல் மேக்கர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு முடிஞ்சிச்சு பாருங்க. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நெய் போட்டிருக்கேன். இப்போ வந்து பட்டை வகைகளை சேர்த்துக்கிறோம். ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டுட்டோம். வெறும் நெய் தான் ஊற்றிருக்கோம். வெங்காயம் போட்டுக்கோங்க. அடிச்சு வச்சிருக்கேன், அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும், மூடி வச்சிருவோம். வெங்காயம் இந்த மாதிரி செவந்தோடனே அடிச்சு வச்சிருக்கிற புதினா, பச்சை மிளகா, மல்லி இதை போட்டு வதக்கிடுவோம். புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, இது புதினா, பச்சை மிளகா, மல்லி அரைச்சி அது வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் காளான் போட்டுருங்க. காளான் வந்து நான் நல்லா இப்படி அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துங்க. காளான் போடும்போது கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம அலசிட்டு அரிஞ்சு வச்சிருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் தண்ணி விடும். வதக்கும் போதே பாருங்க, கொஞ்சம் வாடும். அப்புறம் தக்காளி சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி விடும். அதனால தண்ணியா வச்சுக்காம வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியானது, டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இப்ப இதுக்கு தேவையான கரம் மசாலா, மிளகாத்தூள்லாம் சேர்த்துடலாம். காரம்லாம் சேர்த்துடலாம். நான் வெறும் மிளகாத்தூள் தான், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் தான் போடுறேன். எல்லாம் வறுத்து தான் அரைச்சி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள். காளான் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க. இப்ப இதுல வந்து என்ன பண்றீங்க, தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்ப இதுக்கு தேவையான உப்பு அரிசிக்கு சேர்த்தே போட்டுருங்க. இந்த அளவு போட்டேன். நம்ம தக்காளி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், வெங்காயம் தான் ஜாஸ்தி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு ஸ்பூனு இந்த ஸ்பூன்ல போடுறேன். தயிர் போட்டிருக்கேன். இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தயிர், உப்பு எல்லாமே, காரம் கீரம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ அந்த தண்ணியும் இருக்கு. அரிசி வந்து நம்ம எந்த இதில் அளந்தோமோ அந்த இதில் வந்து 1 டம்ளரு 2 பங்கு சேர்க்குறோம். நான் கொஞ்சம் கம்மியாகவே 2.5 பங்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து ஜீரக சம்பா தண்ணி 3 பங்கு ஊற்றலான்னு பார்த்தேன், 2.5 பங்கு சேர்த்துக்கலாம். 2 பங்கு சேர்க்கலான்னு இருந்தேன். 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் சேர்க்கலான்னு இருந்தேன். இப்போ வந்து 2 டம்ளர் முழுசாக போட்டு இதில் ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சோடனே நம்ம அரிசி சேர்க்கலாம்.
இப்போ இந்த அரிசி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே அரிசி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி வடிச்சிட்டு போடுங்க, ஏன்னா ஜீரக சம்பா தண்ணி தாங்காது. இப்போ நான் அரைப்பழம் புளிஞ்சு வச்சிருக்கேன். அரைப்பழம் புளிகிறேன். எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்கோங்க. ஒரு அரைப்பழம் புளிங்க போதும். இந்த சைஸ். இது நல்லா தண்ணி சுண்டுனோன்னு தம் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த அளவு தண்ணி சுண்டுனோன்னு பாருங்க, இப்போ தம் போட்டுடலாம். இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம தோசைக்கல் தம்முக்குன்னு ஒரு தோசைக்கல் வச்சிருக்கோம்ல, ஏற்கனவே நான் சேனல்ல காமிச்சிருப்பேன். அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது மேலே இதை வச்சுட்டு இப்போ வந்து தோசைக்கல் போட்டுட்டேன். தண்ணி சுண்டிடுச்சு இந்த பதத்துக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வாழை இலை மேலே போடுவோம். வாழை இலை இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட இருக்கு, நம்ம பண்டிகைக்கு வாங்கினது இருக்கு. அதனால அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் இதில் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். கீழே வந்து தோசைக்கல் வச்சிருக்கோம். இதை அப்படியே நல்லா மூடிடுங்க. இதுல இருந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்திருக்கோம், எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. காளான் பிரியாணி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும் நீங்க பார்த்தே வச்சுக்கோங்க. நான் சொல்ற அளவு 2 பங்கு ஊத்தாதீங்க. இது நல்லா கரெக்டா இருக்குது இந்த பதம். நான் வந்து 2 பங்கு ஊத்தல, 1.5 பங்கு தான் ஊத்திருக்கேன். அதாவது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளருக்கு அதே அரை டம்ளர் ஊத்திருக்கேன். அதனால என்ன தக்காளி காளான் எல்லாமே தண்ணி விடுறது, லெமன் ஜூஸ் தயிர் எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நீங்க 2 பங்கு அளந்துக்கோங்க, சரியா இருக்கும். இது கரெக்டா இருக்குது. இன்னைக்கு நம்ம சேனல்ல காளான் பிரியாணியும் மீல் மேக்கர் சைடிஷ்க்கு பண்ணோம். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி பண்ணியிருக்கோம். இவ்வளவுதான். நான்வெஜ் இல்லாம நம்ம ஒரு லஞ்சு காம்போ இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இவ்வளவு நாள் சாம்பார் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தோமா, வெரைட்டி ரைஸா போச்சு. கொஞ்ச நாள் நவராத்திரி ஸ்பெஷல் போச்சு. இன்னைக்கு தான் அந்த பட்டை கிராம்பு வாசனை மசாலா வாசனையோட ஒரு பிரியாணி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தீபாவளி பலகாரம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். இன்னைக்கு முடியல, நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிஞ்சா நான் ஒரு ஸ்வீட் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ வரும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.